அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. மாமி என்ன செய்தி, நல்லா இருக்கிறீங்களா? என்ன சரி, ஊருக்கு போயாச்சா? கத்தாரில் இருக்கிறீங்களா? நான் வந்துட்டேன் மாமி, சார்ஜாக்கு போயிட்டு ஒரு 15 நாள் இருந்துட்டு வந்தேன். நான் போவேலையும் வரையிலையும் நான் போவேல இங்கேருந்து கொஞ்சம் நகை போட்டுக்கிட்டு போனேன் மாமி. போட்டுட்டு போனேன்னா நான் வீட்டில் இங்கே இருக்கையிலேன்னு போட்டுக்கிட்டு இருக்கிற நகை தான். கழுத்துக்கு செயின், கையில் வளைய, ஒரு காப்பு, இதெல்லாம் ஆல்ரெடி எப்பவும் போட்டுக்கிடுவேன். போட்டிருப்பேன். நான் வரையிலையும் போட்டுக்கிட்டு வருவேன், ரிட்டன் வரையிலையும் எடுத்துக்கிட்டு வருவேன். இப்படியே தான் நான் இத்தனை வருஷமா வரப்போ போட்டுக்கிட்டு இருந்தேன் மாமி. இப்போ வரையில என்னைய கழுத்தை காட்டுங்கம்மா, கையை காட்டுங்கம்மானோ என்ன போட்டுச்சு, இவ்வளவு நகை போட்டுக்கிட்டு வரீங்களேன்ட்டு. நான் சொன்னேன், நான் வர்ற தடவையெல்லாம் இது போட்டுக்கிட்டு தாமா வரேன், இது தாலி செயின், கையில கிடக்குற வளையா அப்படின்னெல்லாம் சொன்னேன். அது எப்படி இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு போவேன்னு ஒரு செய்தி சொல்றியா? கலட்டுமான்னு சொல்லிட்டு என் கையில கழுத்துல கலந்தது அவளே கலட்டி வச்சு போட்டா. கலட்டிக்கிட்டு ஒரு பையில போட்டு கொண்டுகிட்டு போயிட்டான். அதுல இருந்து நான் 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஏர்போர்ட்ல தான் மாமி இருந்தேன். கடைசியில அந்த நகையை நீங்க தாங்கம்மா, இது என்னோட தாலி செய்யணுமான்லாம் கேட்க தர முடியாது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாலுமா. அப்ப இது என்னம்மா செய்தின்னா, நீங்க பணம் கட்டுங்க, 5,17,000 ரூபாய் பணம் கட்டுங்க, அப்படியா இருந்தா நாங்க தருவோம், இல்லைன்னு சொன்னா நீங்க சார்ஜாக்கு போவேன்னு எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டு. சரி, நான் உங்களுக்கு பணம் கட்ட எனக்கு இல்ல, வசதி இல்லை, நான் கட்டல, நான் சார்ஜாக்கு போயிட்டு எடுத்துக்கிட்டு போறேன், எனக்கு கையில தண்ணி எதுவும் தாங்கன்னா அதுக்கு ஒரு பேப்பர் எழுதி தந்து இதை நீங்க பத்திரமா கொண்டுகிட்டு வந்து தாங்க, நாங்க தர்றோம்னு சொல்லி விட்டாமா. நானும் நெசண்ட நம்பி வந்துட்டேன் மாமி. வந்து விட்டு பையனை கிளம்பி அங்கேருந்து வந்து போய் உள்ளார போய் கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல கேட்டா, நாங்க அந்த அப்போதுல நாங்க உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா, சொன்னவளே தான் இந்த பொம்பளையும் நாங்க உங்கள்கிட்ட சொல்லவனா இல்ல, நீங்க பணத்தை கட்டி நீங்க சார்ஜாக்கே கொண்டுகிட்டு போனாலும் பணத்தை கட்டி தான் எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லி என்ன வச்சுக்கிட்டு நான் வந்து 9 மணில இருந்து மாமி 11:15 வரைக்கும் அங்கேயே இருக்கிற பாருங்க. ஒரு பதிலும் சொல்ல, நகையை தர முடியாது, பணத்தை கட்டுங்கன்னுட்டு. நம்ம எங்க போவோம் 5 லட்சம் ரூபாய்க்கு? அதுக்குதான் நாங்க ஊர்ல போயிருப்போம்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் சொல்லி கெஞ்சினா அந்த இடத்துல ஒரு இல்ல நான் வந்துட்டாலும் நீங்க என்ன செய்வளோ தெரியாது, நீங்க பணத்தை கட்டி தான் எடுத்துட்டு போகணும்னுட்டு. இல்லன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனது, திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க அவர் காலில் போய் விழுந்து நகையை வாங்கிக்கிட்டு போங்கன்னு சொல்லி திமுறா. சரி, அதோட என்ன செய்யணும், அப்புறமா வச்சுப்பட்டு நான் பையனை வந்துட்டேன். இப்போ சார்ஜா ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட்ல என்னோட நகை இருக்கு மாமி. அதோட இங்க வந்து அல்லமின்ட்ட சொன்னா, வாப்பாட்ட சொன்னா, வாப்பாக்கு புரியல, அல்லமி இந்த மாதிரி போயிருச்சு, அல்லமி நான் என்ன செய்யன்ட்டு. அப்புறம் அல்லமி கேஸ் மாதிரி கொடுத்துருக்கு இருக்கு மாமி. இந்த லிங்க நீங்க வந்து தம்பி யாரு பேரு புனியாமின்ட்ட படிச்சு பார்க்க சொல்லுங்க. படிச்சு பார்த்துட்டு இதை தம்பிய ஷேர் பண்ண சொல்லுங்க மாமி. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, தம்பியையும் இதை ஷேர் பண்ண சொல்லுங்க. புனியாமின்ட்ட படிச்சு கேட்டு நீங்க சரியை தெரிஞ்சுக்கிடுங்கல்ல. महंगा होगी। वो दिन तो कम में दिया अभिषेक भाई को, 550 में दिए दो। वो आधा किलो है ना, तो 550। ये आधा किलो थोड़ी है, ये 1/4 किलो है। चलो रख लेता हूँ।